கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் அதாவது மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு வழி நடத்தி சென்றார். அப்பொழுது மோசேயின் மூலமாக தம் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கற்பனைகள்ல பிரதானமான கற்பனை என்னவென்றால் இதுதான். அதாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரு கட்டளை. அதாவது 10 கட்டளைகள்ல பிரதானமானது. பிரதானம்னா என்ன சொல்வோம்? முக்கியமும் முதலுமான கட்டளை என்று இதனை சொல்லுகின்றார். அந்த கற்பனை, அதாவது அந்த கட்டளையை திரும்பவுமாக இயேசு மகாராஜா தன்னிடத்திலே கேள்வி கேட்ட ஒரு மனிதரிடம் இவ்விதம் சொல்லுகின்றார். போதகரை, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். நியாய சாஸ்திரியாக இருந்த ஒரு மனிதன் அவரை சோதிக்கும்படியாக இவ்விதமாக கேட்டான் என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, பிரதானமான கற்பனை, அதாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் தன்னை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். மனுஷனை கர்த்தர் மண்ணினாலே இந்த பூமியில உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். இன்றும் கூட பாருங்களேன், ஆண்டவர் நம்மை பூமியின் தாழ்விடங்கள்ல மறைவிடங்கள்ல வைத்து அழகாய் உருவாக்கி கொண்டு வந்து தாயின் கர்ப்பத்திலே நம்மை காப்பாற்றி இந்த பூமியிலே பிறக்க வைக்கின்றார், நம்மை வாழ வைக்கின்றார், உடுத்துவிக்கின்றார், நமக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். அப்போ சிருஷ்டி கர்த்தாவாகி அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரை அன்பு கூற வேண்டும், அவரில் அன்பு செலுத்த வேண்டும், சிருஷ்டிகராகி அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் மனுக்குலம் அப்படிப்பட்ட அவர் விரும்புவதை செய்யாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய இஷ்டமானதை தெரிந்து கொண்டு இஷ்டமானதை செய்வதிலேயே அந்த உலகம் அப்படியே, உலகத்தில் உள்ள மனிதர்கள் அப்படியே போனார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அதன் நோவாவின் காலத்துல கூட மனிதனை உண்டாக்கினதற்காக தேவன் விசனப்பட்டு 8 பேரை மாத்திரம், நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றினார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் தேவனுடைய உள்ளம் எவ்வளவாய் விசனப்பட்டிருக்கும். அவருக்கு விரோதமாக இல்லையா, அவர் வெறுக்கின்ற தீமையை செய்வதிலேயே விருப்பமாய் ஜனங்கள் செல்லும் பொழுது ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படுகின்றது. பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதில் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும், முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். நம்ம கர்த்தரும் வேண்டும், அவர் கொடுக்கின்ற நன்மைகளும் நமக்கு வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற சிற்றின்பங்கள், ஆசை, இச்சைகள், இவைகளுக்கும் அடிமைப்பட்டு இவைகளும் நமக்கு வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஓடுகின்ற கூட்டம் தான் ஏராளமாய் இருக்கின்றது. அப்படி அல்ல. இந்த உலகத்தை, மாயையை, இச்சையை வெறுத்து தேவனிடத்தில் அன்பு கூறுகின்ற முழு இருதயம் வேண்டும், முழு மனது வேண்டும், முழு பலனோடு கூட கர்த்தரை நம்ம நேசிக்க வேண்டும். கற்பனைகள்லேயே பிரதானமான கற்பனை இதுதான். இதை மீறும் பொழுது தேவன் வேதனைப்படுகின்றார், அவருடைய உள்ளம் வேதனைப்படுகின்றது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், அவரை நேசிப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நம்ம செய்வோம். இயேசு மகாராஜா கூட இந்த பூமியில வந்த பொழுது அவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தையே 100% செய்வதற்கு அர்ப்பணித்து வந்தார் என்று பார்க்கின்றோம். அப்படியே சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு கூட நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க?
எதற்கு அதிகமான இடத்தை கொடுத்துருக்கிறீங்க என்பதை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய ஏற்ற துணைக்கு, அல்லது உங்களுடைய பெற்றோருக்கு, அல்லது நீங்கள் விரும்புகின்ற நேசிக்கின்ற நண்பர்களுக்கு, இப்படி பல விதங்களில் உள்ளத்தில் இடத்தை கொடுத்து ஆண்டவருக்கு இடம் கொடுப்பதில் நீங்கள் குறைவுபட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கு மேலே முதல் இடத்தை நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய குடும்பம், நீங்கள் செய்து வருகின்ற மற்ற காரியங்களுக்கு அடுத்து நீங்கள் இடம் கொடுங்கள். கர்த்தர் அதிலே மகிமை அடைவார், சந்தோஷப்படுத்துவார். இவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் சொல்லி இருக்கின்ற சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் நம்மிடத்திலே கடந்து வரும். 1000 தலைமுறைக்கும் அவர் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நடக்கும் பொழுது அப்படியே 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுவார். கண்களை ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி கற்பனைகளிலேயே பிரதானமான கற்பனை தன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் அன்பு கூறுவதுதான். முழு மனதோடு அன்பு கூர்ந்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க, முழு ஆத்துமாவோடு உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரை நடக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. உலகமோ இச்சையோ பிசாசோ எந்த விதத்திலேயும் இந்த காரியத்திலே அவர்களை பின்வாங்க செய்யாதபடிக்கு கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் உறுதியாய் நேசித்து வாழ்ந்திருக்க இது அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.